வணக்கம். ஒரு பாடலில் தன்னை கடவுளை விட ஒருபடி உயர்வாக நினைத்த கவியரசர் கண்ணதாசன். அதே பாட்டுல கவியரசர் கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருப்பாரு. அந்த வரியே கவியரசர் கண்ணதாசனுக்கு பின்னால பளிச்சிச்சு. அது என்ன பாட்டு, என்ன வரிகள் எல்லாத்தையும் சேர்த்தே இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா பல்கலை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு கதாசிரியர், அதே மாதிரி வசனகர்த்தா, தயாரிப்பாளர், நடிகர், இப்படி பல மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆனா எல்லாத்துலயும் ரொம்ப உயர்வா நின்னது என்ன அப்படின்னா அவர் மிகச்சிறந்த பாடலாசிரியர், மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறதா. அப்படிப்பட்ட பன்முகத்திறமை கொண்ட கவியரசர் கண்ணதாசனுக்கு தயாரிப்பு அப்படிங்கிறது பேர் சொல்லக்கூடியதா இருந்துச்சு. ஆனா தயாரிச்ச படங்கள்ல லாபம் பெருசா வந்துச்சு அப்படின்னா 1-2 படங்கள் தவிர பெரும்பாலும் அந்த படம் தயாரிச்சு அவர் கையை சுட்டுக்கிட்டது தான் மிச்சம். அப்படி அவர் கையை சுட்டுக்கிட்ட படங்கள்ல ஒண்ணுதான் கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்துல சந்திரபாபு நடிச்சிருப்பாரு, பாலையா, அதே மாதிரி எம்.ஆர். ராதா, இப்படி மற்றும் பல பேர் நடிச்சிருப்பாங்க. கவியரசர் கண்ணதாசன் முதல் காட்சியில மட்டும் வந்துட்டு அதுக்கு பிறகு கவியரசர் கண்ணதாசன் வந்திருக்க மாட்டாரு. இந்த படத்துக்கு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அப்படின்னு சொன்ன உடனே பல பேர் எந்த பாட்டை சொல்லுவாங்க அப்படின்னா பிறக்கும் போதே அழுகின்றார், இறக்கும் போதே அழுகின்றாங்கிற பாட்டு சொல்லுவாங்க. நாம இந்த பாட்டு குறித்து பேச போறது கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டு என்ன அப்படின்னா பெரும்பாலும் யாரும் மேடைகள்ல சொல்லாத ஒரு பாட்டு. அப்படி ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்துல சந்திரபாபு நடிச்சிருப்பாரு. அதான் என்னன்னா நகைச்சுவை அப்படிங்கிறத விட்டுட்டு முழுக்க முழுக்க ஒரு குணச்சித்திரம், கதாநாயகன் அப்படிங்கிற கணக்குல பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துக்குள்ள பட்டைய கிளப்புறது யார் அப்படின்னா வில்லனா இப்ப இருக்க எம்.ஆர். ராதா தான் கிளின்னு கிழிச்சு எடுத்துருவாரு இந்த படத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல எல்லாருமே சொன்னாங்க சந்திரபாபு நேரத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு. ஆனா கவியரசர் கண்ணதாசனுக்கு என்னன்னா ஒரு அசாத்தியமான துணிச்சல். நமக்கு வந்துருவாரு சந்திரபாபு அப்படின்னு நினைச்சு பண்ணார். ஆனா சந்திரபாபு எல்லாருக்கும் கொடுக்கறத விட இன்னும் கூடுதலா கவியரசர் கண்ணதாசனுக்கு டிமிக்கி கொடுத்து அதுவே செலவு எக்கச்சக்கமா போய் பெரிய அளவுக்கு படம் ஓடாதனால நிறைய நட்டங்களை சந்திச்சார் கவியரசர் கண்ணதாசன். அதை பின்னாடியே அவர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா கவலை இல்லாத மனிதன் திரைப்படம் எடுத்து நான் ரொம்ப கவலைக்கு உள்ளானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த படத்துல வரக்கூடிய நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா அப்படிங்கிற ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நான் தெய்வமா. இந்த படத்துல டி.ஆர். மகாலிங்கம் நடிச்சிருப்பாரு. இந்த பாட்டு டி.ஆர். மகாலிங்கம் தான். இப்ப இந்த பாட்டு என்ன வடிவம் அப்படின்னா என்ன சூழல் அப்படின்னா டி.ஆர். மகாலிங்கம் ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். இது காட்சியில வராது, வசனத்துல வரும். இப்படி வசதியான குடும்பத்துல சேர்ந்தவருக்கு அவங்க அப்பா நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சு நடுத்தருவுக்கு வந்துருவாரு. வீட்டை ஜப்தி செஞ்சிருவாங்க. வீட்டை ஜப்தி செஞ்சதுக்கு பிறகு நடுத்தருவுக்கு எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை அப்படிங்கிற இடத்துல கையறு நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிலையில கடவுளை பார்த்து பாடுறது மாதிரியான ஒரு பாட்டு. அதுலயும் குறிப்பா நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு யார்கிட்ட கேட்கறது? பெரிய பணக்காரன்ட்ட கேட்கலாம். ஆனா கடவுள்கிட்ட பார்த்து நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிறத விட நீ தெய்வமா இல்லை நான் தெய்வமா, யாரு தெய்வம்? இப்ப சமமா கேட்கிற கேள்வி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா ஒரு வகையான துறவு நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த துறவு நிலையில இருக்கவன் மட்டும்தான் இப்படி பேச முடியும். கவிஞனுக்கு இப்படி துறவு நிலை நிறைய வரும். இது நீங்க டி.ஆர். மகாலிங்கம் குரல்ல நீங்க கேட்கலாம். ஆனா எழுதுனது கவியரசர் கண்ணதாசன். அப்படி ஒரு அசாத்தியமான பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள பல்லவி என்ன போட்டிருப்பார் அப்படின்னா 2 வரி தான். நீ நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளே யார் தெய்வம் நீ சொல்லமா. யார்கிட்ட கேட்கிறாரு? கடவுள்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளே யார் தெய்வம். முதல்ல நீ தெய்வம் அப்படின்னு வச்சிருக்கலாம். இல்ல உன்னோட நான் பெரிய ஆளு. யாரு? அப்ப நான் தெய்வமா இல்லை நீ தெய்வமா, நமக்குள்ளே யார் தெய்வம் நீ சொல்லமா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பாரு. அடுத்த முதல் சரணம் போட்டிருப்பாரு. எனக்கென்று தாய் தந்தை யாரும் இல்லை, உனைப்பற்ற தாயார்க்கோ பேரும் இல்லை, பசி எடுத்தாலும் எனக்கேதும் தருவார் இல்லை, ஆனால் யார் உனக்கு கொடுத்தாலும் நீ சாப்பிடுறது இல்லை அப்படின்னு இருப்பாரு. என்ன, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, அனாதை ஆயிட்டேன், ரோட்டுக்கு வந்துட்டேன், ஆனா உனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, அப்ப நீ நானும் ஒண்ணு, ஆனா எனக்கு பசியில இருக்கிறேன், கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, உனக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க, நீ சாப்பிட மாட்டேங்கிற. இப்ப இது 2லையும் சமமாவே வச்சிருப்பாரு. இப்ப முதல் சரணத்துல. இப்ப 2வது சரணத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை தன்னை விட கீழே கொண்டு போயிட்டு தான் கொஞ்சம் உயர்வு அப்படிங்கிற இடத்துக்கு போவார். அங்க என்ன சொல்லுவார் அப்படின்னா பணம் காசு தந்து வீட்டை எடுத்தார். அது என்னுடைய வீட்டை பணம் காசு தந்து எடுத்துட்டாரு, பாழ்பழம் உனக்கு தந்து கண்ணை மறைச்சிட்டாங்க
உனக்கு கிட்டத்தட்ட லஞ்சம் அப்படிங்கிறத தந்து உன்னை ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிற இந்த ஒரு வரிய ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். பணம் காசு கடன் தந்து வீட்டை எடுத்தார். இந்த பணங்காசு தன்னை தந்து வீட்டை எடுத்தார் அப்படிங்கிற வரி இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. என்ன அப்படின்னா, கதைப்படி இது டி.ஆர். மகாலிங்கத்துக்கு நடக்கக்கூடியது. ஆனா பின்னால கவியரசர் கண்ணதாசனுக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்து பெரிய அளவுக்கு நட்டத்துக்குள்ளாகிறாரு. நட்டத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட வீடு ஜப்தி ஆகுது. எப்ப அப்படின்னா, கவலை இல்லாத மனிதனுக்கு பிறகு பாவ மன்னிப்பு படம் வருது. அந்த படத்துல வரக்கூடிய சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிற இந்த பாட்டு வீடு ஜப்தி செய்யப்பட்டப்ப நான் எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்துல ஒரு நாயகனுக்காக ஒரு பாட்டு எழுதுறாரு, பணங்காசு தன்னை தந்து வீட்டை எடுத்தார் அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு கவியரசர் கண்ணதாசனுக்கே அது நடக்குது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், கவிஞர் இது தனக்குத்தானே அறம்பாடினது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ஊர்ல 50 பேரும் சொல்லிட்டாங்க சந்திரபாபு ஒழுங்கா வரமாட்டார் அப்படின்னு. ஆனா தைரியமா நம்ம பண்ணோம், சந்திரபாபு நமக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து விட்டாரே அப்படிங்கிற இந்த வருத்தம் இருக்குல்ல, இது ஒரு பக்கம். இப்ப இது நடந்தது. அடுத்து இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, கவியரசர் கண்ணதாசன் கடவுளை விட தான் உயர்வானவன் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்றாருல, அது என்ன அப்படின்னா, இந்த பாட்டு முடிக்கிறப்ப சொல்லுவாரு என்ன அப்படின்னா, இனி நடைபாதையில் எந்த திருநாள் அம்மா அப்படின்னு இருப்பார். நடைபாதை தன்னில் எழுந்தல் திருநாளம்மா, அது நடமாட முடியாத உனக்கேதம்மா அப்படின்னு இருப்பாரு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கடவுளோட நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற, எப்படி எனக்காவது நடைபாதை அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, நான் அங்க போய் படுத்துடுவேன், தூங்கிடுவேன். நீ சில உள்ளுக்குள்ளே இருப்ப, கோயிலுக்குள்ள, உன்னால வெளியில வர முடியாது, அப்ப அது கூட உனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட கடவுளை தன்னுடைய இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில கடவுளை கேள்வி கேட்டு நக்கல் பண்றது மாதிரி இந்த பாட்டை முடிச்சிருப்பார். நல்லா ஒத்து கவனிச்சு பார்த்தா, கடவுளை விட நான் பெரியவன், எனக்கு நடமாட முடியும், உன்னால நடமாட முடியாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியோட முடிச்ச ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டு பெரும்பாலும் பல பேர் கேட்கறது இல்லை. பாட்டை கேட்டு பாருங்க, ஒரு சுக அனுபவம். நன்றி, வணக்கம்.